ஹாய்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லோரும் சூப்பராக பொங்கல் கொண்டுட்டு இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் நம்ம எவ்வளோ ஈஸியாக பொங்கல் செய்யலான்னு வீடியோ உள்ளுக்கு போகலாம். ஓகே, ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இப்போ நம்ம வந்து சக்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் வந்து 1 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கிறேன், 1/2 கப்பு பாசிப்பயிறு எடுத்துருக்குறேன்ப்பா. நீங்கள் வந்து 1/2 கப்பு பச்சரிசி எடுத்திங்கன்னா 1/4 கப்பு பாசிப்பயிறு எடுங்க போதும். இது வந்து தாராளமாக 6 பேருக்கு தாராளமாக போதும். அரிசி எப்படி கொஞ்ச நேரம் அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இந்த நேரத்தில் ஒரு குவாலியை வச்சு லைட்டாக பொன்னிறமாக பாசிப்பயிரை வந்து வறுத்துக்கிறங்க, பாசிப்பருப்பை வறுத்துக்கிறங்க. வறுத்துட்டீங்கன்னா அடுப்பு அடைச்சிருங்க. முடிஞ்சிருச்சு. ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது. அப்புறம் நம்ம இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தானே செய்ய போகிறோம். அதே ப்ரெஷர் குக்கரில் நம்ம வந்து போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் அதை வந்து ஊறட்டும். ஊறினப்புறம் நல்லா தண்ணியை நல்லா அலசி எடுத்துருங்க. 1 கப்பு அரிசிக்கு வந்து நீங்கள் 3 கப்பு தண்ணி ஊற்றுங்க, உங்களுக்கு போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கருப்பட்டி சர்க்கரை வேற காய்ச்ச போகிறோம். அதனால் 3 கப்பு தண்ணியை மட்டும் போட்டு கொஞ்சோண்டு 1/4 கப்பு பால் போடுங்க. 1/4 கப்பு தண்ணி வந்து 3 கப்பு ஊற்றுங்கப்பா. 1/4 கப்பு பால் ஊற்றி உப்பு போட்டு விசில் போட்டுருங்க. 2 விசில் போடுங்க. ஒரு விசில் வந்து ஸ்பீடாக அடுப்பை வைங்க, மீடியமாக அடுப்பு வைங்க. நம்ம லேசாக அடுப்பு வச்சுக்கிறோங்க. பக்கம் விசில் போயிட்டு போட்டாச்சு. இந்த சைடு வந்து நம்ம வந்து ஒரு குவாலியை வச்சு சர்க்கரை பாவு காய்ச்ச போகிறோம். 1/4 கப்பு கூலா மேரா போடுங்க. இல்லைன்னா மண்டை வெல்லம் போடலாம், கருப்பட்டி போடலாம், என்ன வேணுமோ போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு இனிப்பு குறைச்சிதான் வேண்டாம், 1 கப்பு போடுங்க. இந்த இனிப்பு வந்து ரொம்ப நறுக்குண்டு இருந்துச்சு, அதை நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 கப்பு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிச்சதோடு அடுப்பு அடைச்சிருங்க. நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சதோட வடிகட்டிக்கிறங்க. பக்கத்தில் வந்து நம்மளுக்கு விசில் அடிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு அடைச்சிருவோம். அடுப்பு அடைச்சி நல்லா ஆறின பிறகு நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா அந்த குழஞ்சிரும் அந்த சோறு, அந்த பொங்கல். ஓகே, இன்னிட்டு நம்ம வந்து வடிகட்டியாச்சு. நம்ம வீட்டில் வந்து ரொம்ப குலைவாக இருந்தால் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்காது. அதனால் நான் வந்து கொஞ்சம் விசில் வந்து சீக்கிரமாகவே எடுத்துட்டேன், அந்த இதை எடுத்துட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா அந்த கரண்டியில் வச்சு லைட்டாக நச்சுக்கிறங்க. நச்சாலே உங்களுக்கு நல்லா சாஃப்டாயிரும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சர்க்கரை பாவு இருக்குல்ல, அதை ஊற்றுங்க. சர்க்கரை சிரப் இருக்குல்ல, அதை ஊற்றுங்க. இது நீங்கள் பார்த்துக்கிறங்க. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் குறைச்சி வேண்டாம், ஒரு 1/4 கப்பை எடுத்து வச்சுக்கிறங்க. எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்துக்கிறங்க, இனிப்பு வந்து போதுமா பத்தாருன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன செய்யுங்க, அடுப்பில் வந்து மீடியமில் லைட்டாக அடுப்பை வச்சு லேசாக அப்படி கிண்டி விடுங்க. கிண்டி விட்ருக்கல இந்த சைடில் வந்து நம்ம வந்து முந்திரி கிஸ்மிஸ் இன்னும் வறுக்கலை, அதை வறுத்துக்குருவோம். இதுக்கு நெய் வந்து 2 ஸ்பூன் ஊற்றுங்கப்பா. இது நெய் வந்து நான் மொத்தம் வந்து 4 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் 2 ஸ்பூன் கூட நீங்கள் நிப்பாட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த சைடு வந்து ஏலக்காய் தூளை போட்டு கிண்டி விடுங்க. இந்த டயத்தில் நீங்கள் பச்சை கற்பூரம் விரும்புனீங்கன்னா கொஞ்சோன்னு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூர தூளை எடுத்து நீங்கள் போட்டுக்கரலாம். அப்புறம் நம்மளுக்கு வந்து முந்திரி பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் வந்து கிஸ்மிஸை போட்டு அடுப்பு அடைச்சிருங்க, இல்லைன்னா ரொம்ப கறிவீரும். நம்ம நெய் முந்திரி கிஸ்மிஸ் அதில் போட்டு ஒரு கிண்டிடுங்க. இப்போ அடுப்பு அடைச்சி வச்சுட்டு 10 நிமிஷம் அதை அப்படியே ஆறட்டும். ஆறினப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க. உங்களுக்கு சாப்பிட்ற பக்குவத்துக்கு வந்துடும். சாஃப்டான பொங்கல் ரொம்ப சூப்பராக